நம்ம திருத்துறைப்பூண்டி அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலய திருக்குளத்துக்கு பக்கத்துல சூர்யா வேத ஜோதிட நிலையம் இருக்கு. இந்த ஜோதிட நிலையத்துல ஜோதிடத்தை மிகவும் துல்லியமா கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சேவைகள்லாம் வழங்குறாங்க அப்படின்ற இந்த வீடியோல டீட்டெயிலா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க உட்காரு. நம்ம சூர்யா வேத ஜோதிட நிலையத்துல ஜோதிடத்தை மிகவும் துல்லியமா கணிச்சு சொல்றீங்க நாங்க கேள்விப்பட்டோம். இப்ப அந்த ஜோதிடத்தை எப்படி மேடம் துல்லியமா கணிச்சு சொல்றீங்க? நம்ம ஜோதிட நிலையத்தை பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு தேவிகா, நான் பிஏ அஸ்ட்ரோ முடிச்சிருக்கேன். எனக்கு எங்க தலைமுறைகளே எங்க மாமா, எங்க சித்தப்பா அது மாதிரி ஜோதிடர்கள் தான். அதனால அதே தலைமுறை இருந்தனால எனக்கு ஜோதிடம் புதுசு கிடையாது. அப்புறம் என்னன்னா, நான் குருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பெருமைப்படுறது யாருன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் தான். அவர்களோட வீடியோ எல்லாம் படிச்சுதான் நான் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான இப்ப நான் ஒரு 5 இயர்ஸா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப 1 இயரா நான் இங்க மேட்டுத்தெருல ஆபீஸ் ஓபன் பண்ணி அதனால ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மள்ட்ட வர கிளைண்ட் எல்லாம் நல்ல திருப்தி ஆகுறாங்க. ஏன்னா பலன் துல்லியமா இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம சொல்றது எல்லாமே கரெக்டா நடக்குது. அதனால எல்லாருமே ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. ஓகே ஓகே. எப்படி மேடம் அது இப்போ நிறைய கிளைண்ட்டுக்கு நீங்க துல்லியமா ஜோதிடம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். அது எப்படி துல்லியமா நீங்க கணிக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே பொதுவா எல்லாருமே ராசி பலன் அது மாதிரி பார்த்துட்டு சில பேர் ஜோதிடமே போய் நம்ம சொல்றது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படின்னா கரெக்டா உண்மையான டேட் ஆஃப் பர்த் டைம் அதை வச்சு நம்ம கணிச்சிருவோம். கரெக்டா ஜாதகம் கணிக்கிற மாதிரியே கணிச்சு தசாபுத்தி அந்தரம் வரைக்கும் போட்டு இந்த நாளுக்குள்ள இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பர்ஃபெக்டா சொல்றோம். அதனாலதான் நம்ம சொல்றது எல்லாமே நடக்குது. இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடம் பாக்குறாங்க, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முறையில ஜோதிடம் பாக்குறாங்க. நீங்க எந்த முறையில மேடம் பாக்குறீங்க? நம்ம அதே எங்க தாத்தா சித்தப்பா எங்க மாமா எல்லாரும் எப்படி பார்த்தாங்களோ பாரம்பரிய முறைப்படி அதே மாதிரி நம்ம எழுதி கையால எழுதி நம்ம பிறந்த தேதியில இருந்து இன்றைய தேதி வரைக்கும் கழிச்சு தசாபுத்தி அந்தரம் வரைக்கும் கையாலேயே போட்டு கணிச்சு சொல்றோம். அதனால நம்மள்ட்ட நான் கம்ப்யூட்டரோட தேவையே கிடையாது. அந்த அமைப்பு இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் இல்லாம அந்த பஞ்சாங்கம் அந்த பாரம்பரிய முறைப்படியே பாக்குறேன். அதுல இன்னொன்னு என்னன்னா நான் வாக்கிய முறைப்படி தான் பாக்குறோம். என்னன்னா நம்ம தஞ்சை சமஸ்தானம் முழுவதுமே வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால அது நமக்கு பர்ஃபெக்டா அமையுது. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா? இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த திருமண பொருத்தம் சரி இல்லைனாலுமே சரியா இருக்குன்னு சொல்லி பொய்யா சொல்லுவாங்க. இப்ப நமக்கு கரெக்டா துல்லியமா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும், கரெக்டா இருக்கு அப்படின்னா அது எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா இப்ப ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வராங்க. சில பேர் என்னன்னா வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பொருத்தம் இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டா 1 வருஷம் 1.5 வருஷத்துல பிரிஞ்சிடுறாங்க. டைவர்ஸ் அளவுக்கு வந்துருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு ராசி பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு இணைச்சிடுறாங்க. அது தவறான செயல். அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப என்னன்னா 2 பேரோட ஜாதகத்தையுமே முழுசா போடணும். முழுசா போட்டு தசாபுத்தி அடுத்து நம்ம திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி வருதா என்ன அதெல்லாம் கரெக்டா பார்த்து மேட்ச் பண்ணணும். அது மாதிரி நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தசாபுத்தி 2 பேருக்கும் நட்பு தசையா வரணும். அதுதான் முக்கியம். அதை மட்டும் பார்த்தணும். அதே மாதிரி கணப்பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம். தேவகணம் மனுஷகணம் அது மாதிரி இருக்கணும். ராட்சச கணத்தையும் மனுஷ கணத்தையும் சில பேர் இணைச்சிடுறாங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாம அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு திருமணம் உடனே பிக்ஸ் ஆகாது, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். சோ அந்த இதை நம்மளால கணிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அது என்னன்னா கிரக அமைப்பு 1990 91ல பிறந்தவங்களுக்கு மட்டும் இது வரைக்குமே திருமணம் மேக்சிமம் 90%க்கு அது அன்றைய கிரக நிலை. அது மாதிரி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அதெல்லாம் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட அமைப்பு. இதனால திருமணம் மேக்சிமம் 35 வயசு வரைக்குமே தள்ளி போயிடுது. சில பேருக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது. அது மாதிரி உள்ள கிரக அமைப்பும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி திருமணம் ஆகும்னா ஒரு 6 மாசத்துல ஆகும், 2 மாசத்துல ஆகும்னா பர்ஃபெக்ட்டா நம்ம சொல்லிடலாம். திருமணம் இந்த நாளுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிங்கிற அமைப்பு நம்ம சொல்லிடலாம். ஓகே. இப்போ சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கு, அதுக்கு பரிகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதுமே உங்களால சொல்ல முடியும்? கண்டிப்பா. இப்போக்கி திருமணம் ஆகாதவங்க என்ன பண்ணணும்னா நம்ம திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் இருக்காருல்ல, அங்க இரவு பள்ளியறை பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். அது சுக்கிரனுக்குள்ள அம்சம் தான். அதனால திருமணம் ஆகாத எல்லாருமே அந்த இரவு அந்த பள்ளியறை பூஜையில கலந்துக்கிட்டு மல்லிகைப்பூ சந்தனம் இது மாதிரி நமக்கு நம்மளால முடிஞ்சதை அங்க கொடுத்தோம்னா ஓரளவு கொடுத்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாதிரி டெய்லி மேக்சிமம் டெய்லி போயிட்டு வந்தோம்னா கூட நமக்கு அது விரைவில் சீர்ப்பா திருமணம் ஆகுறதுக்குள்ள அமைப்பு சீக்கிரமா நடக்கும். அது இது நம்ம செலவு இல்லாத அமைப்பு. அதனால நம்ம எல்லாருமே ஈஸியா பண்ணலாம்.
அதை பண்ணலாம் நல்ல காலதாமதமான திருமணம் நடக்காது. சப்போஸ் இப்ப அவங்க வரன் பாக்குறாங்க அப்படின்னா கூட எது மாதிரியான ஒரு வரன் பார்க்கணும், அவங்களுடைய ராசி என்னென்ன இருக்கணும் அப்படின்றதே நீங்க சொல்லிடுவீங்க. கண்டிப்பா திசைகள் வரைக்கும் சொல்லிடுவேன். திசைகள், அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏது வரைக்கும் நம்ம பர்ஃபெக்ட்டா சொல்லிடலாம். அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். ஓகே மேடம். அடுத்தது இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கல்வி சம்பந்தமா அந்த ஜாதகம் பார்க்கணும், அதை கணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அது நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா. இப்ப நிறைய பெற்றோர்கள் பண்ற தப்பு என்னன்னா வந்து எதுவுமே பார்க்காம சேர்த்துறாங்க குழந்தைங்களை. அவங்க பாதி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ ஆயிருது. அதுக்கெல்லாம் வந்து 12th முடிச்சோடனே எல்லா பெற்றோர்களும் இதை கவனத்துல வச்சுக்கணும். 12th முடிச்சோடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நல்ல ஜோதிடத்தை பார்க்கணும். என்னதான் பார்க்கணும் அவசியம் இல்லை, நல்ல ஜோதிடர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பிள்ளை எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல போனா நல்ல அமைப்பு வரும் அப்படிங்கறத பார்த்து பர்ஃபெக்டா ஜாதகம் மூலமா போனாலே அந்த புள்ள ஜாதகமும் அந்த புள்ளையோட எண்ணமும் ஒரே தான் இருக்கும். எண்ணமும் செயலும் ஜாதகத்தோட ஒத்து போகும். அப்ப வந்து இந்த புள்ள வந்து லாஸ்ட் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணும். அதனால 12th முடிச்சோட பிள்ளைங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரக அமைப்பை வச்சு இந்த துறையில போனா இந்த அமைப்பு ஜெயிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும். வெளிநாடு இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கனவா இருக்கும், வெளிநாடு போகணும், இல்லைன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நிறைய ஒரு கனவுல இருப்பாங்க. இப்ப அதுக்கான ஒரு இதுவுமே வந்து நம்ம இந்த ஜாதகம் மூலியமா கணிக்கலாம். கண்டிப்பா வெளிநாட்டு அமைப்பு மாதிரி பர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும். ஏன்னா எங்க குருஜி அவர்கள் வந்து 8-12 சுபத்துவ விதிகள் மூலமா ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பையன் வெளிநாட்டுல இருப்பாரு, வெளிநாட்டுக்கு கண்டிப்பா போவாரு, வெளிநாட்டுல போய் நீண்ட நாள் தங்குவாரு அப்படிங்கிற விதி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால அது மூலமா பர்ஃபெக்ட்டா நாங்க சொல்ல முடியும். திருமணம் பண்ணிடுவாங்க. இப்ப அவங்க திருமணத்துல வந்து ஏதோ ஒரு பொய் சொல்லி இப்ப ராகு கேது ஜாதகம் அந்த தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மறைச்சி திருமணம் பண்ணிடுவாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பயங்கர பிரச்சனை, சண்டை, ஏன் வந்து பிரிஞ்சே போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப திரும்ப அவங்க வந்து ஒன்னா இணையறதுக்கு ஒரு ஜாயின் பண்றதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா, அதை நீங்க வந்து கணிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்ப வந்து நிறைய பேர் இது மாதிரி பண்றாங்க. ஏன்னா இப்ப இங்க என் பையனுக்கு ஒரு 30 வயசு ஆயிட்டு திருமணம் ஆகல, 35 வயசு திருமணம் ஆகலங்கிறதுனால ஜாதகத்தை மாத்தி சில பேர் மாத்தி வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. ஆனா அதோட விளைவுகளை அவங்க பின்னாடிதான் அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிற சூழ்நிலை வந்துடும். ஏன்னா கிரக அமைப்பு கரெக்டா பர்ஃபெக்ட்டா வேலை பார்த்துரும். இப்ப என்ன பண்ணோம்னா 2 பேரும் கொஞ்சம் அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம். இப்ப பையனுக்கு ராகு திசை நடக்குது, பொண்ணுக்கு குரு திசை நடக்குது. இப்ப அந்த பையனுக்கு ராகு 2ஆம் இடத்துல இருந்தே திசை நடத்துது. இப்ப அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் பையன் கொஞ்சம் வெளிநாடு அது மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அதுக்கப்புறம் ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும்போது 2 பேரும் பர்ஃபெக்ட்டா நமக்கு செட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கதான் நல்லது. அது வந்து 6-8 தசாபுத்தி அப்ப நடக்க கூடாது. அப்படி நடந்தா அது வந்து பெரிய பிரிவினையும் கொண்டு போய் கொடுத்துரும். அது வந்து கிரக அமைப்பை பொறுத்துதான் அதை நம்ம அந்த நேரத்துல முடிவு பண்ண முடியும். என்னதான் அவங்க வந்து ஜாதகத்தை மாத்தி போய் சொல்லி திருமணம் பண்ணாலும் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா 100% நடந்துதான் ஆகும். அது நம்ம வந்து சின்ன சின்ன பரிகாரம் பண்ணலாமே தவிர அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது. அது கண்டிப்பா அந்த தசாபுத்தி வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். ஓகே. ஆனா சரி பண்ணிரலாம் இல்லையா? சரி. அந்த இத வச்சு அந்த கிரகங்கள் அந்த இத வச்சு நம்ம வந்து கணிச்சோம்னா சரி கண்டிப்பா நம்ம கணிச்சோம்னா சரி பண்ண முடியாது. நம்ம அந்த கிரக அமைப்பு படி அடுத்து என்ன தசாபுத்தி வருது, எப்படி இருக்கு, அடுத்த தசாபுத்தி 2 பேருக்கும் ஒத்து வருதா, அதை பார்த்துதான் நம்ம செயல்பட முடியும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல்நிலை திடீர்னு சரியில்லாம போகும். சிலருக்கு வந்து ரொம்ப நாட்களாவே வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகம் மூலியமா எப்ப சரியாகும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாமா? கண்டிப்பா. எல்லாருக்குமே அந்த சனி புத்தி, ராகு புத்தி இது மாதிரி இருக்கும்போது வந்து கண்டிப்பா உடல்நிலை சரியில்லாத அமைப்பு ஏற்படும். அதுக்கு அந்த தசா புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கு நான் வந்து நம்ம திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோயில், ராகுக்கு வந்து மன்னார்குடி பாமணி இது மாதிரி போக சொல்லுவேன். அது மாதிரி போகும்போது அந்த கிரக அமைப்பு கொஞ்சம் மாறும், கொஞ்சம் உடல்நிலை சரியாதுக்குள்ள அமைப்பு வரும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா வீடு, வாகனம், பணம் இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்குமே நம்ம ஜோதிடத்துல தீர்வு இருக்கா? கண்டிப்பா தீர்வு இருக்கு. இப்ப வந்து சில பேருக்கு வந்து 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி திசை வந்து கிரக அமைப்பு நல்லா இருந்த திசை நடந்துச்சுன்னா அவங்க வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே உங்களுக்கு ஒரு தடை இல்லாம நடக்கும். அதுவே 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி திசைகள் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் தடைகளா இருக்கும். அதனால அவங்களுக்கு நமக்கு வந்து என்ன சுய ஜாதகம், நமக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுதான் துல்லியமான பலன். நீங்க துல்லியமான பலன் வேணும்னா உங்க சுய ஜாதகம் எனக்கு வேணும், அதை வச்சுதான் நான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ எனக்கு என்னுடைய விவரங்கள் வந்து துல்லியமா எனக்கு சொல்லணும்னா என்னோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாலே போதும் இல்லையா? அதை வச்சு நீங்க சொல்லிடுவீங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை தான் நான் 100% துல்லியமா பலனை எடுத்து சொல்லிட முடியும். ஓகே ஓகே. அந்த மாதிரி இப்போ நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம ஜோதிடத்துல தீர்வு இருக்கு இல்லையா? கண்டிப்பா தீர்வு இருக்கு. ஜோதிடங்கிறது வந்து நமக்கு இப்ப ஒரு பிரச்சனை சிக்கலான நேரத்துல இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி தான். அதனால வந்து சிக்கலான நேரத்துல கண்டிப்பா ஒரு ஜோதிடர் தேடி போகும்போது உங்களுக்கு வந்து சரியான ஜோதிடர் தேடி போகும்போது சரியான பலன்கள் துல்லியமா கிடைக்கும்.
ஓகே ஓகே. இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்போ வந்து நம்ம ஒரு ஜோதிடர் தேடி போகணும், எப்போ வந்து போகக்கூடாது? சோ எந்த மாதிரி டயத்துல நம்ம வந்து போகணும்? ஏன்னா சிலர் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல 10 நாள் வந்து ஜோதிடர் தேடி போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து எப்பப்போ போகணும், எப்போ வந்து போக தேவையில்ல? கண்டிப்பா வந்து இப்ப நமக்கு வந்து நல்ல தசா புத்தி. இப்ப வந்து ஒரு சில்வர் ஸ்பூன், கோல்டு வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து பிறந்ததுல இருந்தே வந்து தங்கத்தட்டுல வளரும். அது மாதிரி உள்ள குழந்தைங்க வீட்டுல வந்து ஜாதகத்தை தொட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுற வீட்டுல குடும்பத்துல வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி போவோம். அது வந்து நமக்கு அந்த நேரத்துல வந்து ஆகாத திசைகள் நடக்கும். அந்த நேரத்துல நம்ம வந்து ஜோதிடத்தை தேடி போய் தான் ஆகணும். இப்ப வந்து ஒரு தசா, ஒரு புத்தின்னு ஒரு காலகட்டம் இருக்கும். இந்த தசா புத்தி ஒரு இல்லாட்டி ஒரு குரு பயிற்சி, சனி பயிற்சி, அது மாதிரி எப்ப நம்ம ஜோதிடத்தை போய்க்கலாம். இப்ப வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு வாட்டி போகணும்னு அவசியம் கிடையாது. நிறைய ஊர்கள்ல நிறைய இடத்துல நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஜோதிடம் பார்க்க போறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஒரு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுக்கிறது? கண்டிப்பா இப்ப வந்து நிறைய ஜோதிடர் இருக்காங்க. எல்லாமே அனுபவம் பிளஸ் படிப்பு. எல்லாமே வந்து இப்ப சில ஜோதிடர்கள் வந்து 50 வருஷம் அனுபவம் இருக்கும். எங்க குருஜி அவர்களுக்கு எல்லாம் 50 வருடமா அனுபவம் இருக்கு. அது மாதிரி நம்ம அனுபவம் பிளஸ் படிப்பு அதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். இப்ப சிம்பிளா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் திருமணம் ஆகலையா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, அது மாதிரி சொல்றவங்க சொல்லி அது மாதிரி நடக்கிறவங்க, இப்போ நம்ம ஜாதகத்தை வந்து பாக்குறோம், சொல்றது அது மாதிரி நடக்குது, அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட தான் போகணும். இப்ப என்ன கிட்ட பாருங்கன்னு நான் சொல்ல முடியாது. நான் என்ன மாதிரி தேர்ச்சி பெற்றவங்க நிறைய இருக்காங்க, அவங்களும் தேர்ந்தெடுத்து நல்ல ஜோதிடரை பார்த்து பாருங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து ஜாதகம் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள நவீன ட்ரெண்ட்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் முறையில ஜாதகம் வந்து எழுதுறாங்க. நீங்க வந்து பழங்காலத்து முறையில கையால அந்த ஜாதகத்தை வந்து எழுதி கொடுக்க முடியுமா? நம்ம வந்து பஞ்சாங்க முறைப்படி முழு டீடைல்ஸ், இப்ப வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர்ல எடுத்தா கூட அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இருக்காது. நம்ம எழுதுற வந்து 4-5 பக்கம் வரும் ஜாதகம். அதுதான் நம்மளோட முழு விவரமும் அதுல இருக்கும். அதுக்குதான் அந்த காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் எழுதி வச்சது. அதனால அதப்படி நான் கண்டிப்பா எழுதி தந்துகிட்டு இருக்கேன். நிறைய நான் வந்து கேள்விகள், சந்தேகங்கள் நிறைய வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுவும் ஜோதிட சம்பந்தமா தேடுறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வீடியோவா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி மேடம். இப்ப நம்ம ஜோதிட நிலையம் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்றத நேயர்களுக்கு வந்து சொல்லிருக்கேன். நம்ம ஜோதிட நிலையம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலய திருக்குளத்துக்கு பக்கத்துல மேட்டுத்தெருவுல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தமா, ஜோதிடம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம திருத்துறைப்பூண்டில இருக்கக்கூடிய சூர்யா வேத ஜோதிட நிலையத்தை தயங்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலயுமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல போன் கால் மூலியமா கூட நீங்க வந்து ஜோதிடத்தை பார்க்கணும். என்னுடைய பேர் டிஜி சண்முக சுந்தர். நாங்கள் ஆன்மீகத்துல கொஞ்சம் நாங்கள் ஈடுபாடா இருப்போம். நம்பிக்கையா இருப்போம். ஜாதகம் பார்க்கறதுல நம்பிக்கையா நாங்கள் வந்து ஈடுபாடா இருப்போம். மரியாதைக்குரிய அன்பு சகோதரி அவர்களிடத்துல வந்து கடந்த 5 ஆண்டு காலமா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருடத்துக்கு ஒரு முறையை பார்ப்போம். அவங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி சிறப்பான முறையில கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள், நம்முடைய ஜாதகத்தில் நம் குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட நிலைமைகள், அதே போல நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலை, இதெல்லாம் கணித்து வருகிற காலங்கள், எதிர்காலம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை துல்லியமாக கணித்து உள்ளதை உள்ளபடி சிறப்பாக சொல்லக்கூடிய அன்பு சகோதரி அவர்களிடத்திலே தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதுபடி மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துக்கு போங்க, இந்த ஆலயத்துக்கு போங்கன்ற பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. அதுபோல இல்லாமல் சிறப்பான உண்மையாக என்ன நடக்குதோ, என்ன நடக்க போகிறதோ அது தெளிவாக சொல்லக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள். அது நாங்கள் வந்து எங்களுக்கு அதே போல் சொல்லக்கூடிய அனைத்து சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் முழுமையாக அதை நம்புகிறோம். எல்லாம் வந்து நீங்கள் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய திருத்துறைப்பூண்டி மேட்டுத்தெருவில் ஒரு அருமையான அலுவலகத்தில் நமக்கு அன்பு சகோதரி தேவி அவர்கள் சிறப்பாக ஜாதகம் பார்த்து கணிச்சு சொல்கிறாங்க. நீங்களும் நேராக வந்து அவங்க அலுவலகத்தை அணுகி நேராக வந்து பார்த்து நீங்களும் பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.